ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் வர 11ஆம் தேதி லான்ச் ஆக போகிற ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான் பார்க்க போகிறோம். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோ T4 அல்ட்ராங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன விவோ S20 Pro உடைய ரீபிராண்ட் வெர்ஷன் தான் இது. இது வந்து போன வருஷம் நவம்பரில் லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் T4 அல்ட்ரா 5Gன்ற பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க. கோல்டு, பர்பிள், கிரேங்கிற 3 கலரில் வருது. 40,000லேருந்து 47,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்டாக இருக்குது. இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம் லைட் வெயிட்டான ஃபோனு. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரேமு. இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 12 GB ரேம், இன்னொன்று வந்து 16 GB ரேம். இது வந்து LPDDR5X வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ண முடியும். வெர்ச்சுவல் ரேம் வந்து மேக்ஸிமம் 16 GB இருக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 256 GB, இன்னொன்று வந்து 512 GB. இது வந்து UFS வந்து 3.1 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாசான இன்டர்னல் ஸ்டோரேஜ் மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்லை, ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா OS. இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணியிருக்கிற FunTouch OS வந்து 15 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். OSக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அப்டேட் வந்து இருக்குது. செக்யூரிட்டி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 4 அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. இந்த ஃபோனில் பேட்டரியோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 5500 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலிக்கான் கார்பன் டைப்பில் வந்து இருக்குது. 90 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை குயிக்காக வந்து சார்ஜ் பண்ண முடியும். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் D9300+ வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 3.4 GHz வந்து ஸ்பீடு. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் ஹெவியான டாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டாஸ்க் போல் ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு நல்ல ஃபோனே சொல்லலாம். கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இருக்குது. பேட்டரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இருக்குது. கேமிங்கோட ஜிபி பார்த்தோம் அப்படின்னா Mali G720 வந்து கொடுத்துருக்காங்க. 12 கோர் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் ஓர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான லெவலாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 3D கவுடு டிசைனில் ஒரு க்யூட்டான டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. 6.67 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் இன்ச் வந்து இருக்குது. 1.5K ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 5000 லெவலில் வந்து மாசான ஒரு பீக் லெவல் வந்து பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 460 PPI கொடுத்துருக்காங்க. HDR-க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேமரா. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு கேமராவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 450 அதாவது ட்ரிபிள் செட்டப்பில் வந்து பேக் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சைனாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லென்ஸ் மெயின் கேமரா வந்து 50 MB வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சோனி IMX921ங்கிற ஹை அண்டு சென்சாரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். செகண்ட் லென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனாவில் 50 MB வந்து அல்ட்ரா வைட் லாங்கர் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் 8 MB தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வர 11ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் மூணாவது லென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 MB வந்து டெலிஸ்கோப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் OIS-க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. EIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. 3x ஆப்டிக்கல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. 100x வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் லென்ஸில் வந்து சோனி IMX882ங்கிற மிட்ரேஞ்ச் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோனி சென்சார்ன்றதுனால ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். லோ லைட்டு இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் LED ஃப்ளாஷ் இருக்குது. RO லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வீடியோ ஷூட் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 MB வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் 40,000 ஸ்டார்ட் பண்ணி 47,500 வந்து முடியுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 12 GB ரேம் 256 GB இன்டர்னல் இது வந்து 40,000 இருக்குது.
அடுத்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM 512 GB இன்டர்னல் பார்த்தோம் அப்படின்னா 45,000 இருக்குது. அட்வான்ஸ் வெர்ஷன் 16 GB RAM 512 GB இன்டர்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,500 இருக்குது. இது வந்து சைனாவுடைய ரேட்டு. ஸோ இதே ப்ரைஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் எதிர்பார்க்கலாம், இல்லை கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்கும். இது வந்து வர 11ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சருமே சூப்பர். வெயிட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட் தான். ஸோ 192 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு 7.43 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ இதில் மொத்தமே 2 ஸ்லாட் தான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். அதுக்கப்புறம் யூஎஸ்பி வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2.0 இருக்குது. ஸோ இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுன்றதுனால இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி சிஸ்டம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டிக்கு வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டான லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து, டைப் சி ஆடியோ ஜாக்கு, இது எல்லாமே சப்போர்ட் இருக்குது. பயோமெட்ரிக் பார்த்தோன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. என்எஃப்சிக்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒவ்வொரு லெவலுமே பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவல் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ட்ராபேக்கை நம்ம பார்க்கும்போது முதல் ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இங்கே இன்டர்னலே வந்து பார்த்தோம் அப்படின்னா 256 GB தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 512 GB வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து மாசான ஆப்ஷன். இதை தாண்டி வந்து மெமரி எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் இது ஒரு லைட்டான ட்ராபேக்காக இருக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக இது ஒரு ட்ராபேக்காகவே தெரியாது. ஸோ ட்ராபேக் வீல நம்ம இது ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனு. ஸோ இந்த 40 to 50Kல 8K வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் 8K வந்து கொடுக்கல. ஒருவேளை இது ப்ரைஸுக்கான இதுவாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக வந்து கன்சிடர் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எஃப்எம்க்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ ரொம்ப பெரிய ட்ராபேக் வந்து கிடையாது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹை லெவல் ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அல்ட்ரா ஸ்லிம்மான ஒரு லைட் வெயிட் ஃபோனாக வந்து இது இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து வர 11ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். அதுக்கப்புறம் சேலுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.